நாட்டிலே பிறந்தார், மனுஷனாக பிறந்தார், மனிதர்கள் படாத கட்டத்தை கூட தாம் பட்டார்னு எழுதுறாரு. இப்போ மனிதனா கடவுளா இல்லை, இப்போ மனிதனை விட மோசங்கிறாரு. இப்போ ஏன்னா மனிதன் படாத கட்டத்தெல்லாம் நம்ம பட்டமா. இப்போ நம்முடைய மனைவி யாரானு தினப்படி தூக்கின்னு போயிட்டுருக்காளா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ உன் ராஜ்யம் உனக்கு கிடையாது, வெளியில் போகணும் யாரான்னு சொன்னாளா? அப்படின்னு தெரியல. நீ மாந்தோல் மரவுரி எல்லாம் போட்டுன்னு உட்காந்துருக்கணும்னு யாரான்னு கேட்டாளா? அப்படின்னு கேட்கல. உனக்குரிய சொத்து உனக்கு கிடைக்காதுன்னு பறிக்கிறாளா? இல்லை. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் படுறமே தவிர இவர் ஒருத்தர் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு என்ன பட்டிருக்கார்? கொஞ்சம் நடிப்பு அதிகமாக இருக்குமோ? அதுதான் இப்போ சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இந்த இப்போ சில பேர் நடிக்கிறச்சே கொஞ்ச நாள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக நடிப்பா. அதெல்லாம் இப்போ ஒத்துக்கிறது இல்லை. இப்போ ஏன்னா இப்போ நடிக்கவே வரல, அதனால தான் ஒத்து நடிக்கிறதே இல்லை. இப்போ அப்போ நடிப்புங்கிறது நடிப்பாக இருக்கணும். அதிக நடிப்பும் ஒத்து போகாது, நடிக்கவே வரலனாலும் ஒத்து போகாது. அப்போ பெருமான் எப்படி நடித்திருப்பார்? சரியாக தான் நடிச்சிருக்கார். அதிகமாகலாம் அவர் நடிச்சுடலே, ஆனால் மனுஷம் படாத கட்டத்தை கூட பட்டிருக்கிறார். இதைத்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். அப்போ மனிதனாக பிறந்திருக்கார், மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளாத கட்டத்தை ஏற்றுட்டு இருந்திருக்கார், ஆனால் கடவுளாக இருந்திருக்கார். அப்போ கடவுளுக்கு கஷ்டம் உண்டோ? அடுத்த கேள்வி வந்து பாருங்க. அப்போ கடவுளும் துன்பத்துக்கு உட்படுவார்னால் நான் ஏன் அவரை பற்றணும்? நான் அவரை பற்றுவதே அவருக்கு துன்பம் கிடையாது, ஆகவே அவரை பற்றினால் என் துன்பம் நீங்கும். இந்த நம்பிக்கையில் நான் போகிறேன். அவரே பிறந்து தான் துன்பப்பட்டு இருந்தார்னு சொல்லுவீரானால் அவதார தசையில் துன்பப்பட்டார். நாராயணனுக்கு துன்பம் இல்லை, ஆனால் பிறவி எடுத்திருக்கிற அந்த கொஞ்ச காலத்தில் துன்பப்பட்டிருக்கிறார், அவ்வளவே.